குப்தா சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் SOM கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி போட்ட வீடியோஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுறது, ஆன்சர்ஸ் எல்லாம் போடுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். Okay, 91st question. Slenderness ratio of a 5 meter long column hinged at both the ends having circular cross section with diameter 160 mm. ஓகே, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து இதில் கேட்டிருக்காங்க. இதில் காலமோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 மீட்டர், அப்புறம் அதோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 mm. ஓகே, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda is equal to L effective divided by R minimum அப்படிங்கிறது. இப்போது இந்த கொஸ்டினில் முதல்ல L effective கண்டுபிடிக்கணும். L effective கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காலமோட எண்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த காலம் இஸ் hinged at both the ends கொடுத்துருக்காங்க. ஸோ hinged at both the endsனால் L effectiveோட வேல்யூவும் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பேனோட வேல்யூ ரெண்டுமே வந்து சேம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hinged கண்டிஷனுங்கிறதுனால. ஸோ நம்ம L effective வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து R மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா R மினிமம் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணோம். R மினிமமோட ஃபார்முலா என்னது? √I/A. ஸோ ஐயோட வேல்யூ வந்து சர்க்குலர் செக்ஷனுக்கு πd⁴ டிவைடட் பை 64. ஏரியா வந்து என்னது? πd²/4. அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ d/4ன்னு வரும். லைக் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்து நமக்கு டைரெக்டாக R மினிமமோட வேல்யூ வந்து d/4 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நார்மலாக ஒரு சர்க்குலர் செக்ஷனுக்கு R மினிமமோட வேல்யூ வந்து d/4 அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வந்து இருக்கணும். ஸோ அவங்க என்ன டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 40 mm அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து 5 மீட்டர்னு இருக்கிறதுனால. ஸோ 5 மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L effective டிவைடட் பை R மினிமம். L effectiveங்கிறது அதே லென்த்து தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ R மினிமமோட வேல்யூ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 125 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் D 125 இஸ் த ரைட் ஆன்சர். 92nd question. Effective length of a column fixed at one end and hinged at other end அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 4 கேசஸ் இருக்குது. லாஸ்ட் கொஷனில் வந்து எண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு எப்படி L effective கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆக்சுவலி இதை வச்சு தான் வந்து அங்கே நம்ம போட்டிருந்தோம். 4 கேஸ் இருக்குது மொத்தம். ஃபர்ஸ்ட் வந்து பிண்டு கேஸ், ரெண்டு பக்கமும் பிண்டாக இருக்கும் பொழுது அந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூங்கிறது 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே L தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் L effectiveவாக. இதுதான் வந்து அங்கே லாஸ்ட் கொஷனில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அடுத்த கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்டு வந்து ஃப்ரீன்னு இருக்குது. கேன்டிலிவர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 times L. L effective வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 times L. அடுத்து வந்து ஒரு ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து L/2ன்னு எடுக்கணும் L effectiveோட வேல்யூ. இதுவே ஒரு பக்கம் வந்து ஃபிக்ஸ்டு, இன்னொரு பக்கம் வந்து பிண்ட் அப்படி இருக்குது அப்படின்னா L/√2 அப்படின்னு எடுக்கணும். அதை L/√2ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 0.7 times Lன்னு சொல்லுவாங்க. L/2 தான் வந்து 0.5 அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இருக்குது, ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்டு வந்து ஹிஞ்சுடு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது ஆப்ஷன் B தான் வந்து ரைட் ஆன்சர், L/√2. இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கொஷின் தான். இப்போல்லாம் இந்த மாதிரி கேட்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ நம்ம போன கொஷின் பார்த்தோம்ல R மினிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 கண்டிஷனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஷின். த எஃபெக்ட் ஆஃப் ஆர்ச்சிங் அ பீம் இஸ். த எஃபெக்ட் ஆஃப் பீமை வந்து ஆர்ச்சிங் பண்ணுறதுனால வர எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ரெடியூஸ் த பெண்டிங் மொமெண்ட் த்ரூ அவுட். ஆப்ஷன் B டு இன்க்ரீஸ் த பெண்டிங் மொமெண்ட், டு இன்க்ரீஸ் த ஷியர் ஸ்ட்ரெஸ், டு டிக்ரீஸ் த ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போது ஆர்ச்சிங் வந்து எங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து தேவை. இப்போ நம்ம நார்மலாக ஒரு பீம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீம் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹையாக இருக்கும்.
இதுவே அந்த பீமை அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு ஆர்ச் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ச் வந்து மெயினாக நம்ம அங்கே ஆர்ச் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் மொமெண்ட் தான். அது எப்படி வந்து பெண்டிங் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆர்ச்சஸில் இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும் 2 பக்கமும். இந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இப்போ லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த லோட்னால் ஒரு பெண்டிங் மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இப்போது இந்த பெண்டிங் மொமெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், சாகிங் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சாக் பண்ணுது, அந்த அந்த ஆர்ச்சை வந்து சாகிங் பெண்டிங் மொமெண்ட்டை வந்து சாகிங் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. இதுவே இந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு ஹாக் மொமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். இந்த சாகிங் மொமெண்ட்டை அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹாகிங் மொமெண்ட். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகி ஆல்ரெடி லோட்னால் வர பெண்டிங் மொமெண்ட்டை கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுனால தான் மெயினாக நம்ம வந்து ஆர்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக பீமை வந்து ஆர்ச்சிங் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூசஸ் த பெண்டிங் மொமெண்ட் த்ரூ அவுட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதனால தான் வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லலாம் வந்து ஆர்ச்சஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நார்மல் பீம்ஸை விட. மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்டிங் மொமெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அட் எவ்ரி கிராஸ் செக்ஷன் இன் அன் ஆர்ச் ஆர். ஓகே, இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்ச்சில் என்னென்ன இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு ஆர்ச் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட்னால என்ன ஜென்ரேட் ஆகும், பெண்டிங் மூமெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்து அந்த நம்ம ஆக்ட் ஆகிற லோட்னால என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியர் ஃபோர்ஸும் க்ரியேட் ஆகும். இது 2 மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நார்மல் த்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்ச் இருக்குது அப்படின்னா அதோட நார்மல் டைரக்ஷன், அதாவது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் வந்து இந்த நார்மல் த்ரஸ்ட்டுங்கிறது வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து எல்லா ஆர்ச்சஸ்லேயுமே இந்த 3மே வந்து இருக்கும். பெண்டிங் மொமெண்ட், நார்மல் த்ரஸ்ட், அடுத்து வந்து ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ இதுலேயே வந்து லீனியர் ஆர்ச்னு ஒன்று இருக்குது. லீனியர் ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் மொமெண்ட்டும் வந்து இருக்காது, ஷியர் ஃபோர்ஸும் வந்து இருக்காது. அந்த லீனியர் ஆர்ச்சில் வெறும் நார்மல் த்ரஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மாதிரி. நார்மலாக வந்து எல்லா ஆர்ச்சஸ்லேயுமே வந்து 3மே இருக்கும். ஆனால் லீனியர் ஆர்ச் இது வந்து அடுத்தடுத்த கொஷின்ஸில் வருது, அப்பயுமே பார்க்கலாம். இருந்தாலும் நான் இதிலே சொல்லிடுறேன். லீனியர் ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் த்ரஸ்ட் மட்டும்தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ மற்றபடி நார்மலாக ஆர்ச்சஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா 3மே வந்து ஆக்ட் ஆகும். நார்மல் த்ரஸ்ட், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, according to Eddy's theorem, the vertical intercept between the linear arch and the central line of the actual arch at a point represents to some scale. Okay. எட்டீஸ் தியரம் வந்து மெயினாக இதுவுமே ஒரு கொஷின். இப்போ வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, எட்டீஸ் தியரம் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து ஆர்ச்சஸில் தான் வந்து எட்டீஸ் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வேர்ட்டிக்கலாக ஒரு இன்டர்செப்ட் வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். வேர்ட்டிக்கல் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சுக்கு வந்து இது வந்து ஆக்சுவல் ஆர்ச். இதுவே நம்ம வந்து ஒரு லீனியர் ஆர்ச் வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆக்சுவல் ஆர்ச்சுக்கு ஒரு லீனியர் ஆர்ச் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும்பொழுது வேர்ட்டிக்கல் இன்டர்செப்ட்னு சொல்கிறது என்னது, இந்த ஹைட்டு. இதே வேர்ட்டிக்கல் இன்டர்செப்ட் வந்து இந்த ஆர்ச்சுக்கு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆக்சுவல் ஆர்ச், இது வந்து லீனியர் ஆர்ச். ஓகேவா? இதில் வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆர்ச்சையும் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. சூப்பர் இம்போஸ் பண்ணால் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஓகே, இது வந்து இப்படி இருக்கும். 2த்தையும் சூப்பர் இம்போஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வேர்ட்டிக்கல் இன்டர்செப்ட் அப்படின்னு ஒன்று வந்து கிடைக்கும். இதுதான் வந்து அந்த வேர்ட்டிக்கல் இன்டர்செப்ட். இந்த வேர்ட்டிக்கல் இன்டர்செப்ட் வந்து என்ன நமக்கு டினோட் பண்ணுது, பெண்டிங் மொமெண்ட்டா, ஷியர் ஃபோர்ஸா, நார்மல் த்ரஸ்டா, டிஃப்ளெக்ஷனா அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போது அதுக்கு நம்ம எட்டீஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஓகே, எட்டிஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஆர்ச்சையும் அதோட லீனியர் ஆர்ச்சையும் சூப்பர் இம்போஸ் பண்ணும்பொழுது அங்கே கிடைக்கிற வெர்டிக்கல் இன்டர்செப்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெண்டிங் மொமெண்ட். அதுதான் வந்து எட்டிஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட். இந்த பெண்டிங் மொமெண்ட் அட் எனி செக்ஷன் ஆஃப் அன் ஆர்ச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வெர்டிக்கல் இன்டர்செப்ட் பிட்வீன் த லீனியர் ஆர்ச் அண்ட் த சென்ட்ரல் லைன் ஆஃப் த ஆக்சுவல் ஆர்ச். அதான் எட்டிஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற வெர்டிக்கல் இன்டர்செப்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் மொமெண்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, பெண்டிங் மொமெண்ட். அது எதனால் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்டிஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். இந்த வெர்டிக்கல் இன்டர்செப்ட் வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் த பெண்டிங் மொமெண்ட் அட் சம் ஸ்கேல் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர் இன் அ 3-inch arch. ஓகே, 3-inch ஆர்ச்சில் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 3-inch ஆர்ச் 2-inch ஆர்ச்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஒரு 3-inch ஆர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருங்கிறதுனால அங்கே வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் வந்து ஜென்ரேட் ஆகாது. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. இது வந்து 3-inch ஆர்ச்சில் தான். இதுவே 2-inch ஆர்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். இதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் சேஞ்ச்னால 3-inch ஆர்ச்சில் எந்த ஸ்ட்ரெஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருங்கிறதுனால. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் a 3-inch arch the linear arch and the actual arch meets at. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த லீனியர் ஆர்ச் ஆக்சுவல் ஆர்ச் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக 3-inch ஆர்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் ஆர்ச், இதுதான் வந்து ஒரு லீனியர் ஆர்ச். இப்போ இப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு 3-inch ஆர்ச்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு இன்ச் இருக்குது. இப்போது இது 3-inch ஆர்ச்சாக இருக்கும் பொழுது மினிமமாக எத்தனை பாயிண்ட்ஸில் வந்து மீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க என்ன ஸோ இதை நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இது வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணும்பொழுது மினிமமாக 3 பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணியிருக்கணும். ஒன்று இந்த சைடில் ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், அப்புறம் இங்கே வந்து ஹிஞ்ச் இருக்குல்ல, ஹிஞ்ச் இருக்கும்போது ஹிஞ்சு வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து டச் பண்ணும். ஸோ ஒரு லீனியர் ஆர்ச் அண்ட் ஆக்சுவல் ஆர்ச் மீட் பண்ணும்போது அது 3-inch ஆர்ச்சாக இருக்கும் பொழுது மினிமமாக 3 பாயிண்ட்ஸை வந்து கட் பண்ணணும். 3 பாயிண்ட்ஸ் வந்து மீட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 3-inch ஆர்ச்சுக்கு வந்து அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Okay, next question. If a 3-inch parabolic arch carries a uniformly distributed load over the entire span, then any section of the arch is subjected to. Okay. இப்போது 3-inch parabolic arch வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். 3-inch parabolic arch வந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹிஞ்ச் வந்து இருக்கும். இந்த 3-inch parabolic arch ஃபுல்லாக வந்து யூடிஎலுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. யூடிஎலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் பொழுது நமக்கு தெரியும் அதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. எப்படி இந்த பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அந்த ஆக்சுவலாக இருக்கிற ஒரு ஆர்ச் டயக்ராம். இந்த ஆர்ச்சுக்கு இப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது எதனால் பேரபோலிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து யூடிஎல் இருக்கிறதுனால பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பேரபோலிக்காக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணுவோம். சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து எட்டிஸ் தியரமில் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற ஆர்ச்சையும் அதுக்கு பெண்டிங் மொமெண்ட் வரைஞ்ச ஒரு டயக்ராமையும் சூப்பர் இம்போஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு வெர்டிக்கல் இன்டர்செப்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த வெர்டிக்கல் இன்டர்செப்ட் வேல்யூ தான் வந்து பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு டயக்ராமுமே வந்து சேமாக தான் இருக்கும். எப்போது அப்படின்னா 3-inch யூடிஎல்லாக இருக்கும்பொழுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது வெர்டிக்கல் இன்டர்செப்டே வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ வெர்டிக்கல் இன்டர்செப்ட் வந்து 0வாக இருக்கும்பொழுது பெண்டிங் மொமெண்ட் வேல்யூமே வந்து 0 தான். ஸோ பெண்டிங் மொமெண்ட் இங்கே இருக்காது. பெண்டிங் மொமெண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷியர் ஃபோர்ஸும் வந்து இருக்காது. பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் அங்கே அந்த அந்த ஆர்ச்சில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரஸ்ட் மட்டும்தான் வந்து ஆக்ட் ஆகும்.
பெண்டிங் மொமெண்ட் வந்து எதனால் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், நார்மலாக ஒரு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறோம் அந்த ஆர்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேரபோலாவாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற ஆர்ச், ஆக்சுவல் ஆர்ச் வந்து ஆர்ச்சோட டயக்ராமும் வந்து பேரபோலிக். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். எதனால் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 0வாக இருக்கிறதுனால. இதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக இந்த கொஷின் இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரபோலிக் ஆர்ச் வந்து யூடிஎல் வந்து சப்ஜெக்ட் ஆகிருக்கு, அதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ இங்கே பெண்டிங் மொமெண்ட் வந்து 0ன்னு பார்த்தாச்சு, ஷியர் ஃபோர்ஸும் வந்து 0. ஸோ இந்த ஆர்ச்சில் ஆக்ட் ஆகிற ஒரே ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ நார்மல் த்ரஸ்ட் ஒன்லி. Next question, the 3-inched arch is, okay, 3-inched archோட இன்டர்டெர்மினசி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 3-inched ஆர்ச்சுக்கு வந்து டிஎஸோட வேல்யூ, ஸ்டாட்டிக்கலி இன்டர்டெர்மினேட்டோட அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஐ வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே வேறு ஒன்றும் இல்லை, வந்து டிஎஸோட வேல்யூ ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினசி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2-inched ஆர்ச்சை பார்க்கலாம். 2-inched ஆர்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த பக்கத்தில் வந்து 2 ரியாக்ஷன்ஸ், இந்த பக்கத்தில் 2 ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வந்து மொத்தமாக வந்து 4 ஆக்ட் ஆகும். நார்மலாக வந்து அங்கே யூஸ் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, vertical equal to 0, horizontal is equal to 0, bending moment is equal to 0. So 4 minus 3 is equal to 1. ஸோ 2-inched ஆர்ச் அப்படிங்கிறது வந்து இன்டர்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர், ஸ்டாட்டிக்கலி இன்டர்டெர்மினேட் ஆஃப் 1 degree, அதான் வந்து 2-inched ஆர்ச். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து 2-inched ஆர்ச்சுக்கான ஆப்ஷன். அடுத்து 3-inched ஆர்ச்சுக்கு பார்க்கும்போது இதில் வந்து இந்த பக்கத்தில் வந்து டூ ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், இந்த பக்கத்தில் 2 ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். நார்மலாக இருக்கிற ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் வந்து 3. ஸோ அதனால் 4 minus 3 போட்டோம் அப்படின்னா 1 நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹிஞ்ச் இருக்குது மேலே, இந்த ஹிஞ்சை வந்து சப்ராக்ட் பண்ணோம். ஸோ -1 பண்ணோம் அப்படின்னா 0ன்னு கிடச்சிரும். ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 3-inched ஆர்ச் அப்படிங்கிறது வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இதனால தான் வந்து எந்த ஒரு டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ்னாலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து டெவலப் ஆகாது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து 3-inched ஆர்ச் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதுவே 2-inched கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸ்டாட்டிக்கலி இன்டர்டெர்மினேட் பை 1 degree. ஸோ இந்த கொஷின் கேன்சல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Next question, if the central rise of a symmetrical parabolic arch is h, then the rise of arch at quarter point is, okay, ஒரு parabolic arch வந்து இருக்குது, அந்த ஆர்ச்சோட சென்ட்ரல் ரைஸோட வேல்யூ வந்து h. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அட் குவார்ட்டர் பாயிண்டில் இங்கே இருக்கிற ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்தால் கூட இது வந்து L/2 டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். இவங்க வந்து ஒரு எண்டுலேருந்து L/4, இந்த L/4 தான் வந்து குவார்ட்டர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. L/4 அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் L/4ல் எவ்வளோ ரைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்மால் ஹெச்சோட வேல்யூ தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது அதை தான் வந்து நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நார்மலான ஆர்ச்சு, அதோட சென்ட்ரல் ரைஸோட வேல்யூ வந்து ஹெச். இங்கே சின்ன ரைஸ் வந்து H1ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து L/4 டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த ஸ்மால் ஹெச்சோட வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது இந்த ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4hx டிவைடட் பை L² இன்ட்டு L - x. L அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஸ்பேன். இங்கே இருக்கிற எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸும் சரி, இங்கே வெளியில் இருக்கிற எக்ஸும் சரி, எந்த டிஸ்டன்ஸில் ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து என்னது L/4, ஏன்னா வந்து குவார்ட்டர் ஸ்பேனில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ L/4 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த L வந்து கேன்சல் ஆகிடும். உள்ளே வந்து சால்வ் பண்ணால் 1 - 1/4ங்கிறது 3/4, இந்த 4 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3h/4. ஸோ அட் குவார்ட்டர் ஸ்பேனில் வந்து இருக்கிற ரைஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3h/4. ஆப்ஷன் டி 3h/4 இஸ் த ரைட் ஆன்சர்.
இப்போது இதே கொஷனில் இவங்க L/4ன்னு கொடுக்காம வேறு எதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ L/3 வந்து நமக்கு தேவை 1/3 ஆஃப் த பாயிண்டில் வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்டால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக L/3 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். அதனால் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டன்ஸில் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்முலா மட்டும் கூட கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இதை மிஸ்மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா கூட கேட்கலாம். இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதையும் பார்த்துக்கோங்க. இவங்க இந்த மாதிரி கொஷின்ஸுமே வந்து கேட்கலாம்.